ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 குரூப் 2 கொஷின் பேங்க்கில் மேக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த மேக்ஸ் சம் எல்லாமே நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எக்ஸாம் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கான சம் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம்லேருந்து 2 சம் கொண்டு வந்திருக்கேன். அது பர்டிகுலராக இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறையவே கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாடல் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். இவாங்க இப்போ நம்ம சம பார்த்துடலாங்களா? ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒருமுறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிவிற்கு 308 வினாடிகளும், சிவிற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு வட்டமான அரங்கை வந்து ஏக்கு சுற்றி வர பார்த்தீங்கன்னா 252 வினாடிகளும், பிக்கு சுற்றி வர பார்த்தீங்கன்னா 308 வினாடிகளும், சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198 வினாடிகளும் ஆகுது. அப்போது ஒரு ரவுண்டுலேயே 3 பேரும் சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைமிங் வந்து வேரி ஆகுது. அப்போது எந்த நேரத்தில் வந்து மறுபடியும் அவங்க 3 பேரும் சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொடுக்குற வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இந்த வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணுங்க. முதல்ல 2ஆல் எல்சிஎம் எடுக்கிறோம். 126, 154, 99 கிடைக்கிது. அடுத்து 3ஆல் எல்சிஎம் எடுக்கிறோம், 7ஆல் எல்சிஎம் எடுக்கிறோம், 11. அடுத்து மறுபடியும் 3ஆல் எடுக்கிறோம், 2ஆல் எடுக்கிறோம். எது வரைக்கும் 1 வர வரைக்கும் நம்ம எடுத்து போட்டோம். சரிங்களா? இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, 2, 3, 7, 11, 3, 2ன்னு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 × 3 6, 6 × 7 42, 42 × 11 462. இங்கே மீதி என்ன இருக்கு? இன்னும் 3 × 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, அதாவது 462யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2772 கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு எந்த நேரம்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ டைமிங் கேட்கும்போது நம்ம 60ஆல் மல்டிப்ளை பண்ணணுங்க. சரிங்களா? இந்த 2772 60ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு டைமிங் கேட்குறாங்க, அதனால் நம்ம இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது ஈவு பார்த்திங்கன்னா 46ம், மீதி வந்து பார்த்திங்கன்னா 12ம் கிடைக்கிது. சரிங்களா? அப்போ இந்த ஈவு தான் நமக்கு நிமிடங்கள், மீதி வந்து வினாடி. சரிங்களா? அப்போது இதுக்கான சரியான பதில் 46 நிமிடங்கள் 12 வினாடிகளில் வந்து அவங்க மறுபடியும் சந்திக்கிறாங்க. சரிங்களா? அவங்க சந்திக்கும் நேரம் 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே ஈஸிங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே ஈஸி. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்கன்னு சொல்லிட்டாங்க. இதோட மீப்போவா என்னன்னு சொல்லிட்டாங்க, 13ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த எண்களை காண்கன்னு சொல்லிட்டாங்களா? ஒன்றும் இல்லைங்க. முதல்ல நம்ம வந்து 15:11 போட்டு, இப்போ இந்த ஈஸ்ட்னு கொடுத்தாலே நமக்கு வந்து 15x 11xன்னு வச்சுக்குவோம். அதை தான் நான் வந்து 15 × x ஈஸ்ட்டு 11 × xன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது எக்ஸு தான் நமக்கு மீப்போவான்னு வச்சுக்கோங்க. மீப்போவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்க, 13ன்னு கொடுத்துட்டாங்க. டேரெக்டாகவே நமக்கு அந்த இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அங்கே போய் டேரெக்டாகவே 13ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். 15 × 13. ஏன்னா நமக்கு வந்து விகிதத்தில் கொடுத்துருக்கறதுனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதனால் 15 × 13 அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 195ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 11 × 13 143ன்னு கிடைக்கும். இவ்வளோ தான். இதோட வேல்யூ என்னங்க, 195 மற்றும் 143. ஆப்ஷன் பி தான் சரி. புரிஞ்சுதுங்களா? இங்கே டைரெக்டாக வேல்யூ கொடுத்தாங்க, அதை மல்டிப்ளை பண்ணி மட்டும் போட்டால் போதும். ஆன்சர் பி 195 மற்றும் 143. சரிங்களா? நன்றி.